வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அண்ட் அதோட பேக்கேஜஸ். 1906 இதோட எவல்யூவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ராசஸிங், பிஸ்னஸ் மாடலிங், பிஸ்னஸ் டேட்டா மேனேஜ்மெண்ட், இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட், ப்ரெசன்டேஷன். 2006 அதாவது ஆஃபீஸ் 12 என்னென்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா போர்ட்டல்ஸ், கொலாபரேஷன், கண்டென்ட் மேனேஜ்மெண்ட், சர்ச், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ், ஸ்ட்ரீம்லைன் ப்ராசஸஸ். எம்எஸ் ஆஃபீஸ் அதோட பேக்கேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்ட், எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் பவர் பாயிண்ட், பப்ளிஷர், அவுட்லுக். இதோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டெவலப்டு பை மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன். என்னென்ன ப்ராடக்ட்? மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸல், அக்சஸ், பப்ளிஷர், பவர் பாயிண்ட், அவுட்லுக். ஒவ்வொரு ப்ரோக்ராமுமே ஒவ்வொரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். இந்த ஒவ்வொரு பர்பஸ் எல்லாமே எல்லா ஓஎஸ்லேயும் நமக்கு சூட்டபிளாக இருக்கும். Other programs included in the package. The suites of program is compatible with both the Windows and Macintosh operating system. Microsoft Office is the most common form of software used in the Western world. Word எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்? It is a graphical word processing program that user can type with. It is made by the computer company Microsoft. The purpose of the MS Word is to allow the user to type and save documents. அதர் வேர்ட் ப்ராசஸரை விட இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்ப்ஃபுல் டூல்ஸ் டு மேக் டாக்குமெண்ட்ஸ். இது ஈஸியாகவும் இருக்கும். வாட் இஸ் எக்ஸல்? MS Excel is a spreadsheet application developed by Microsoft for என்னென்ன ஓஎஸ்க்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம்? விண்டோஸ், மெசின்டோஷ் ஓஎஸ் அண்ட் iOS. இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா calculation, graphic tools, pivot tables and a macro programming language called Visual Basic for application. What is PowerPoint? PowerPoint is a complete presentation graphics package. It gives you everything you need to produce a professional looking presentation. ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்கிங்கில் ஒரு ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த PowerPoint நமக்கு ஹெல்ப் பண்ணுது. PowerPoint offers word processing, outlining, drawing, graphing and presentation management tools, all designed to be easy to use and learn. What is a publisher? Microsoft Publisher is an entry-level desktop publishing application from Microsoft, differing from Microsoft Word in that the emphasis is placed on page layout design rather than text composition and proofing. இது எதுக்குன்னா ஒரு பேஜ் லேஅவுட் அண்ட் டிசைன் பண்ணுறதுக்கு rather than text composition and proofing. What is Outlook? Microsoft Outlook is a personal information manager from Microsoft available as a part of the Microsoft Office suite. Although open, used mainly as an email application. இந்த Outlook எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா email application. It is also include a calendar, task manager, contact manager, note taking, journal and web browsing. Uses of MS Word. இந்த அப்ளிகேஷன் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோன்னா we can check for இந்த அப்ளிகேஷன் இதில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஏதாவது ஒன்று டைப் பண்ணும்போது அந்த கிராமர் அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்ததுன்னா அதில் அப்படியே அக்கர் ஆகும். அதில் ஒரு ரெட் கலர் அண்டர்லைன் பண்ணி காமிக்கும் நமக்கு. we can also get visual edge through text modification. நம்ம அந்த டெக்ஸ்ட்டை நிறைய விதத்தில் நம்ம மாடிஃபை பண்ணலாம். With the word art feature, we can choose a compelling design that can match the theme. இதில் word art features இருக்குது. Besides the word art feature, we can also modify the visual look of our text the way we looks. இந்த word art மூலமா நம்ம அந்த visual look சேஞ்ச் பண்ணலாம் அந்த டெக்ஸ்ட்டுக்கு. அடுத்து சென்டிங் லெட்டர்ஸ். இது மூலமா நம்ம லெட்டர் சென்ட் பண்ணலாம். ஒரே ஒரு அட்ரஸ்க்கு இல்லாமல் மல்டிபிள் அட்ரஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணலாம் மெயில் மர்ஜ் மூலியமாக. அடுத்து நியூஸ் ஆர்டிக்கல் நம்ம இதில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸ்காலர்லி டாக்குமெண்ட்ஸ் நிறைய நம்ம இதில் ப்ரிப்பேர் பண்ணலாம். என்வலப்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம். பிளாக் போஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணலாம். ஹோம்ஒர்க் அண்ட் அசைன்மெண்ட் நம்ம இதில் டைப் பண்ணலாம். பப்ளிஷிங் ஆஃப் புக்ஸு நம்ம இது மூலயமா பண்ணலாம். கம்பெல்லிங் டாக்குமெண்ட்ஸ் பண்ணலாம். Uses of MS Excel. Microsoft Excel is a spreadsheet application developed by
மைக்ரோசாஃப்ட் ஃபார் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் என்னென்ன ஓஎஸ்க்கு பாருங்கள். இட் ஃபீச்சர்ஸ் calculation, graphic tools, pivot tables and a macro programming language called Visual Basic for application. Uses of Microsoft Excel எது எதுக்கு பாருங்கள். build great charts, ஒரு நல்ல great charts எல்லாம் நம்ம இது மூலயமா பண்ணலாம். using a pie charts, graphs and clustered columns adds meaning to data which otherwise may just exist as rows after row of numbers. யூஸ் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் மூலயமா நம்ம இப்போ ஏதாவது ஒரு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரு காலம்ஸ்க்கு அந்த பர்சன்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். கண்டிஷன் அப்ளை பண்ணி நம்ம நிறையா ஃபார்முலாஸ்லாம் போட்டு இதில் யூஸ் பண்ணலாம். ஹெல்ப் ஐடென்டிஃபை ட்ரெண்ட்ஸு சேம் அது மாதிரி தான். எக்ஸல் அலவுஸ் ட்ரெண்ட் லைன்ஸ் டு பி எக்ஸ்டெண்டட் பியாண்ட் தி கிராஃப் டு ஆஃபர் ப்ரெடிக்ஷன் ஆஃப் future activity and search forecast can help businesses develop their future strategy. Bring data together. Excel can be used to bring information from various files and documents together so that it exists in a single location, as well as raw data and information from other spreadsheet. It is possible to import text and images. Other objects can be added using the Insert tab, and additional spreadsheet can be added to the file. Online access பண்ணலாம் நம்ம. Uses of Microsoft PowerPoint நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ணோம்னா make your own vision board. You may debunk the law of attraction, but giving your goals a visual form is not a detrimental in any way. Keep your life goals in sight by creating powerful motivational images on a vision board. நம்ம இது மூலமா நிறைய பண்ணலாம். A pusher term would be an action board. You can cut out other representative photos and paste them on a board. அதை வச்சு நீங்கள் நிறையா விஷுவலாக அந்த தீம்ஸை சேஞ்ச் பண்ணலாம், அனிமேஷன் அப்ளை பண்ணலாம், ட்ரான்சிஷன் அப்ளை பண்ணலாம், சவுண்டை இதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம், நிறைய இருக்குது. A handy vector graphics editor. இந்த presentation என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். A PowerPoint is a very useful tool for creating quality vector diagrams and icons. While it may lack the finish of an industry grade tool like Adobe Illustrator, it doesn't come with its steep learning curve or price tag either. PowerPoint gives you a full complement of illustration tools like shapes. These can be combined, merged, subtracted, grouped, ordered and formatted into intersecting graphics like custom icons vector. Create a flyer. நம்ம இது மூலமா ஃப்ளையரும் கிரியேட் பண்ணலாம். Chart your task அதாவது நம்ம சார்ட்டும் இந்த டைப்ஸ் ஆஃப் சார்ட் நம்ம அதில் இன்க்ளூட் பண்ணலாம். ஸ்டார்ட் வித் அ blank canvas. இதில் என்னென்னலாம் நம்ம பண்ணலான்னா ஒரு blank canvas எடுத்து நம்ம அதில் ஆர்ட்டெல்லாம் இது இன்க்ளூட் பண்ணலாம்.